ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் தமிழ் பேர்ட்ஸ் சேனல். வாங்க இன்றைக்கி சிம்பிளாக சப்பாத்தியும் குருமாவை எப்படி செய்யலாம் ஈஸியாக. பேச்சுலர்ஸ்க்கெலாம் பயங்கர ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியனை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டொமேட்டோ, பொட்டுக்கடலையும் ஒரு 3/4 ஸ்பூனு சோம்பு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நேவாக மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அதை இங்கே பாருங்க, நல்லா நேவாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பொட்டுக்கடலையும் சோம்பையும் நல்லா நேவாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இதில் கடுகு, சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ தாளிச்சிடலாம். போட்டுடலாம். நீல வாக்கில் அரிஞ்சு வெங்காயம் போட்டுடலாம். தக்காளியும் பச்சை மிளகாய் கூட அதிலே போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா லைட்டாக பதக்கிட்டால் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலையும் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சு அதை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிட வேண்டியதான். சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான்.